விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கியஸ்தர்களில் ஒருவரான KP என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் விஜித் மலல்கொட மற்றும் HCJ மடவல ஆகிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக கால அவகாசம் தேவைப்படுவதாக சட்டம் அதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் சுகத கம்லத் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோரை சந்தித்து தாம் இந்த விடயம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் குமரன் பத்மநாதன் என்பவர் கைது செய்யப்பட்ட பின்னர் சுதந்திரமாக நடமாடுவதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பாக நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்த சட்டத்தரணி உப்புல் குமார பெரும நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக யுத்தம் புரிவதற்காக விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தமது கப்பல்கள் மூலம் குமரன் பத்மநாதன் ஆயுதங்களையும் குண்டுகளையும் விநியோகித்துள்ளதாகவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். KP மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக அறிய கிடைக்கின்ற போதிலும் அவ்வாறான குற்றவாளி ஒருவர் தொடர்பில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளதாகவும் சட்டத்தரணி உப்புல் குமார பெரும கூறியுள்ளார். இருதரப்பு வாதங்களையும் கவனத்தில் கொண்ட பின்னர் இந்த மனு மீதான விசாரணை பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குமரன் பத்மநாதன் வெளிநாடு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த இலங்கை மீனவர்களின் 5 படகுகளை விடுவிப்பதற்கு ராமநாதபுரம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த படகுகளை விடுவிப்பதற்கான உத்தரவை ராமநாதபுரம் நீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இலங்கை மீனவர்களின் படகுகள் தொடர்பில் தொடரப்பட்டிருந்த வழக்கை இந்திய அரசாங்கம் மீள பெற்றுக் கொண்டதாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து படகுகளை விடுவிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மீனவர்களின் 5 படகுகள் கடந்த வருடம் மே மாதம் முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் இந்திய கடலோர காவல் பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நீண்ட காலமாக இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 80க்கும் அதிகமான தமிழக மீனவர்களின் படகுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்திய விஜயத்தை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் நீதிமன்றங்களால் கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.